ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் விஜய் சேதுபதி ஒரு டாஸ்க் வந்தவுடனே கொடுத்தாரு. சூப்பரான ஒரு டாஸ்க்கு. அதில் பிரஜன் செம்மையாக வந்து பண்ணியிருந்தார். இந்த ப்ரொமோல் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, கனியை பற்றி சொல்லியிருப்பார். இந்த மாதிரி சபரி, விக்ரம், எஃப்ஜே இவங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சபரி ஆல்ரெடி வந்துட்டு இந்த கேம் அவுட்டே போயிட்டார். அதுக்கப்புறம் எஃப்ஜேவும் இப்போ பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிட்டு வர்றாரு. அடுத்தது விக்ரம் நல்லா விளையாண்டுட்டு வர்றாரு. அவருமே ஆயிடுவார்ன்ற மாதிரி தோணுது. ஏன்னா எனக்கு வந்து இந்த கனி பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரி பச்சையாக தெரியுது. அவங்க வந்து இவங்களோட விஷயங்களை வந்துட்டு புட் டவுன் பண்ணி அவங்க மேலே வராங்கன்ற மாதிரி செம்மையாக வந்து சொல்லியிருப்பார். அது நல்லா இருந்துச்சு. அதாவது இப்போ தான் கேமையும் அனலைசிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. இப்போ அவங்க வெளியே போகும்போது அதே மாதிரி பிரஜனுக்கு சூப்பராக பாராட்டுகள் வேறு கொடுத்தார் நம்ம விஜய் சேதுபதி. சூப்பருங்க, அந்த நகை மாட்டில் வந்து செம்மையாக பண்ணியிருந்தீங்க, அந்த டைவெர்ட் பண்ண விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் அநியாயமாக அவர் வெளியே போகிறது எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி அவர்களுக்கே ஒரு பயங்கரமான ஷாக்கிங்காக இருந்திருக்கும். சாண்ட்ரா சூப்பராக அடித்து வெளுத்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. குறிப்பாக 2 பேரும் அழகாக வச்சாங்க. விக்ரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கனி, இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணி, அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணி, ஒரு இதை வந்து ப்ளே பண்ணி, அவங்கள வந்து பேச விடாமல் தன் பக்கம் எதிர்க்க விடாமல் பண்ணி, இதுலேயும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு படையை கிளம்பி வர மாதிரி பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வியானா வந்துட்டு அட்டாக் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு வியானா என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணுறா, சாண்ட்ரா சொல்கிறாங்க என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்துட்டு அவர் அண்ணன் சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டார். அவர் என்ன பண்ணுவார், புரியுதுங்களா? ஸோ அந்த விஷயத்தை வந்து செம்மையாக எடுத்து வச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சாண்ட்ரா பண்ணும்போது தான். நான் அதனால தான் சொன்னேன். இப்போ இன்றைக்கி வந்து பிரஜன் எவிட் ஆகும்போது, அதில் வேறு வந்து பிரஜன் எவிட் ஆகும்போது இந்த டோர்லலாம் போய்ட்டு அழுதாங்களா, அது என்ன ஆகும்போதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்ன தான் வந்து இதுவாக இருந்தாலும் அந்த ஒரு எமோஷன்ஸ் வரும்ல. அவர் எவிக்ட் ஆகி போகிறாரு. இப்போ நம்ம கணவன் எப்படின்னு சந்திக்க தான் போகிறாங்க. இருந்தாலும் இவ்வளோ 3 வாரம் தொடர்ந்து இருந்துட்டாங்க. திடீர்னு போகும்போது இப்போ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சண்டைக்கு அப்புறமா ஒரு சேர்ந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு இப்போ கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் சாண்ட்ரா இதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு சம்பவத்தை இந்த பிக் பாஸில் கொடுப்பாங்கன்ற மாதிரி மாட்டு கருத்து கிடையாது. அதாவது அடித்து நோத்த போகிறாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்க உள்ளே வரும்போதே அவங்க சரியான ஒரு சபதம் எடுத்து தான் வந்த மாதிரி சொன்னாங்க. அதுவும் நான் கண்டிப்பாக என்னோடய ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்துட்டு நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே செம்ம காண்டில் இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு 2-3 நாள் உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உடஞ்சி மீண்டும் செம்மையாக வருவாங்க. அதே மாதிரி திவ்யாவுக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை வரும். அது வந்து மாட்டுக்கருத்து கிடையாது. அதுலேயும் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் வர என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் வந்துட்டு ஒரு இது வந்துடுச்சு, பிரஜனால் ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குது, அதனால் பிரச்சனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்கலாம் அடிச்சு விட்றாங்க. ஐயோ, அதாவது ஒரு வரமுறை அடிச்சு விட்றதுன்னு ஆகிப்போச்சு. இதில் வேறு பிரஜன் வெளியே போனதுக்கு காரணமே விஜய் சேதுபதி அவர்கள் தானே வேறு சொல்லி விட்டாங்க, கதையை விட்டாங்க. இதை சொல்லியே ஆகணும். இதில் வேறு வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு, பிரஜன் தான் வந்து காரணம், பிரஜன் வெளியே போனதுக்கு விஜய் சேதுபதி தான் காரணம்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சண்டை நடந்தப்போ இந்த மாதிரி நியூஸஸ்லாம் வந்துச்சுன்ற மாதிரி நம்ம சொன்னோம். உடனே ஒருத்தங்க கமெண்ட்டு, நீங்கள் ஒரு சின்ன சேனலை பார்த்து நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க, ஏன் சின்ன சேனல் வயிற்றில் அடிக்கிறீங்கன்னு. என்னடா இது சின்ன சேனலா, அது எந்த சேனல்னு சொல்லிட்டு நானும் திரும்ப கமெண்ட் போட்டிருக்கேன். ஸோ இது எப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வரும். எல்லாருமே வந்து ரிவ்யூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்தா ஒரு இடத்துல வந்து வரதை வந்து கலெக்ட் பண்ணி தான் ஒரு சில பேர் வந்து அதை வந்து சொல்லுவாங்க, அதை கலெக்ட் பண்ணி தான் போடுறாங்க. இது உடனே வந்துட்டு இந்த விஷயத்தை போட்டவுடனே நானும் நார்மலாக காமனாக வந்துட்டு சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து எடுத்தீங்க இங்கேருந்து எடுத்தீங்க. நான் அப்புறமா சொன்னேன், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சேனல் நானே பார்த்துட்டேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வீடியோவே போட்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு அது காரணம், நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தீங்க, அதனால தான் அது ஒரு விளக்கமாக போட்டோம். உடனே இந்த மாதிரி ஓகே, நோ ப்ராப்ளம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.